சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய தொடர்ந்து இந்த ஆயுர்வேத நிகழ்ச்சியில நம்மை தாக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆயுர்வேத முறையில என்னென்ன விதமான சிறந்த சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எல் மகாதேவன் அவர்கள் நமக்கு விளக்கமா சொல்லிட்டு வரார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுக்கு முன்னாடி வந்த ஒரு அத்தியாயத்துல நம்ம முடக்கவாதம் பற்றி ஆயுர்வேதம் என்னென்ன விதமான வழிமுறைகளை சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வரிசையில இன்னைக்கு அதுல டாக்டர் என்னென்ன மாதிரியான எண்ணெய் சிகிச்சைகள் இருக்கு அப்படிங்கறத விளக்கமா சொல்லி இருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம அந்த வஸ்தி அப்படி சொல்லப்படுகிற சிகிச்சை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வஸ்தி என்று சொன்னாலே ஒரு தனித்தன்மை வாய்ந்த சிகிச்சை. பஞ்சகர்மா என்று சொல்லக்கூடிய தொகுப்பு சிகிச்சைகளில் வஸ்திக்கு தனி இடம் உண்டு. நகி வஸ்தி சமம் கிஞ்சித் வாதரக்த சிகிச்சைதம். வாதரக்தம் என்று சொல்லக்கூடிய ருமட்டாய்டு குரூப் ஆஃப் டிசார்டர்ஸுக்கு வஸ்திக்கு இணையான சிகிச்சை வேறொன்றும் இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு அதுக்கு பிராதானியம். இந்த வஸ்தி என்றால் என்ன செய்வாங்கன்னா, மருந்துகளை ஆசனவாய் மூலமாக செலுத்தி குடலை சுத்தப்படுத்தி அப்புறம் போஷணமான மருந்துகளையும் ஆசனவாய் வழியாக செலுத்துவாங்க. இடையிடையே மதியம் உணவுக்கு பின் எண்ணெயையும் ஆசனவாய் வழியாக செலுத்துவாங்க. இதுக்கு உத்கிலேஷனம் தோஷகரம் சமனம்னு எல்லாம் பேர். இந்த வஸ்தியில என்ன சேரும்னா, தேன் சேரும், இந்துப்பு சேரும், எண்ணெய்கள் சேரும், கல்கம் அரைத்த பொருட்கள் சேரும், கஷாயங்கள் சேரும். இது ஒரு 900 ml பாதஹீனம்னு பேர். இந்த 900 ml காலை வெறும் வயத்துல மத்தியானே கிஞ்சிதாவர்த்தே ஒரு 10:30 மணிக்கு 11 மணிக்கு வெறும் வயத்துல கொடுப்போம். கொடுத்து குடலை சுத்தம் பண்ணி மாம்சரசயுக்த போஜனம், மாம்சம் சாப்பிட்றதா இருந்தா, இல்லாதவங்களுக்கு கஞ்சி சிறுபருப்பு தொகையலோடு கூடி உள்ள போஜனம் கொடுப்போம். இது ஒரு 8 வஸ்தி 15 வஸ்தி 30 வஸ்தி காலம் கர்மம் யோகம் எல்லாம் பண்ணுவாங்க. இதுல என்னுடைய அனுபவத்துல குருநாதர் சொல்லி தந்ததுல க்ஷீர வஸ்திகள், இந்த நம்ம பேசணும் இல்லையா டைனோஸ்போரா சீந்தில், இந்த சீந்திலேயே பாலில் காய்ச்சி இந்த வஸ்தியா கொடுக்கிறது. நீர்முள்ளி வேற பாலில் காய்ச்சி வஸ்தியா கொடுக்கிறது. வெரி குட் பலே. இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அது ரொம்ப பலன் கிடைக்கும். இது ரொம்ப ஒரு உன்னதமான சிகிச்சை. இந்த சிகிச்சை முடிஞ்சு பார்கவ ரசாயனம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. பார்கவ ரசாயனம்னா செவனப்பிராசம். ஒரு நேரம் உணவாக செவனப்பிராசம் 50 கிராம் கொடுத்து பால் கஞ்சி கொடுக்கணும். அபயா ஆமலகசேவா பிரம்ம ரசாயனம் கொடுக்கணும், சிலாஜத்து கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் சமண சிகிச்சைகள் கஷாயங்கள் எல்லாம் கொடுப்போம். எல்லாமே கசப்பை ஆதாரமாக கொண்டவை. இந்த மருந்துகளை எல்லாம் கொடுத்து இந்த எண்ணெய் போடுவது ஸ்வேதம் என்று சொல்லக்கூடிய ஒத்தட சிகிச்சைக்கு இந்த ருமட்டாய்டு பேஷண்ட்ஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட். அதனால மென்மையாகத்தான் அதை நம்ம செய்யணும், அழுத்தி பண்ணக்கூடாது. ஆமாமா. இந்த அது சமயத்துல 60 வயசுல வருவாங்க, டிஃபார்மிட்டி இருக்கும், ஹிடன் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கும். இவங்க டெக்ஸா ஸ்கேனும் பார்த்துருக்க மாட்டாங்க, டி ஸ்கோரும் தெரியாது. அழுத்தி போட்டு தேய்க்கும் போது மைக்ரோ ஃப்ராக்சர் வந்துடும். அந்த அபாயங்கள்லாம் இருக்குது. அந்த அபாயம் இருக்கு. இணைதல் ஏற்பட்டுரும், ஃபைப்ரஸ் ஆங்கைலோசிஸ். இந்த கை இப்படி தொட முடியாது, இதுக்கு மேல போகாது கை, அந்த ஸ்டேட்ல வருவாங்க. முட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்து இருக்கும், இன்டர்னல் டி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நீ, அந்த ஸ்டேட்ல வருவாங்க. சில சமயம் பெரிய நீரோடு வருவாங்க, வீக்கம். அப்ப அதுக்கு எளிமையான ஒரு சிகிச்சை இருக்கு. ருக் ராக தோத தாகேஷு ஜலுர்காபி வினிர்ஹரேத். இந்த அட்டை பூச்சியை விட்டு அந்த ரத்தத்தை எடுப்போம். அது ஒரு சிஸ்டமிக் கியூர் கிடையாது, தற்கால நிவாரணம் தான். தற்கால நிவாரணம் தான். சிஸ்டமிக் கியூர் வஸ்தியில தான் கிடைக்கும். வஸ்தியை தவிர எல்லா சிகிச்சைகளும் ஒரு படி கீழே தான்.
நம்முடைய தாய் மருத்துவமாகிய சித்த மருத்துவத்தில் நீர்முள்ளி குடிநீர், பரங்கிப்பட்டை குடிநீர், சீந்தில் சூரணம், இடிவெல்லாதி மெழுகு. இடிவெல்லாதி மெழுகு பத்தியத்தோட கொடுத்தா ரொம்ப வசதி. இதெல்லாம் விட ஒரு மருந்து இருக்கு, நரசிங்க லேகியம்னு. நரசிங்கலே இதெல்லாம் சித்த மருத்துவரின் அறிவுரைப்படி சாப்பிடணும். எனக்கு சித்த மருத்துவ குருநாதர்கள் இருக்காங்க, அன்பர்கள் இருக்காங்க. நானும் படிச்சுட்டு இருக்கிற பொழுது இந்த பொக்கிஷங்கள்லாம் அதுல இருக்கிறத எனக்கு உணர முடிஞ்சது. இந்த நரசிங்க லேகியம்னு சொன்னீங்க இல்லையா, அது எதுல இருந்து பண்றது? அது வந்து சேராங்கொட்டை தான் பேஸ். ரத்த சுத்திகரமானது, கொஞ்சம் உஷ்ண வீரியமானது. அது ஒரு இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக். இட் இஸ் நாட் இம்யூனோ மாடுலேட்டரி. ரொம்ப அது வைட் ரேஞ்ச். அதுக்கு பல கண்டிஷன்ஸ், பிராட் ஸ்பெக்ட்ரம் மெடிசின். இந்த சேராங்கொட்டை கொடுக்கக்கூடியவங்களுக்கு சில சமயம் அலர்ஜி வரலாம், கை கால் வீங்கும். அதுக்கு ஆன்டிடோட் வந்து விபீதைக்கு தானிக்காய். தானிக்காய் கஷாயம் கொடுக்கணும், தானிக்காய் தேய்க்கணும். கவனமா இருக்கணும். ஒரு மருத்துவரின் பார்வையில தான் செய்ய வேண்டும். இதை நம்ம செய்யணும். இந்த எண்ணெய்னு நீங்க கேட்டீங்களே, இந்த எண்ணெய்னு வரும்பொழுது ரொம்ப உஷ்ணமான எண்ணெயை நம்ம எடுக்க மாட்டோம். இந்த வாத ரத்தத்துல உஷ்ணம் இல்லாத எண்ணெய்களை நம்ம எடுப்போம். அதுல மெயினா பிண்ட தைலம், மது எஷ்டியாதி தைலம், பலாகுடூச்சியாதி தைலம், ஆரநாள தைலம், இந்த மாதிரி தைலங்களை வச்சுதான் நம்ம பண்ணுவோம். சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வந்து மார்க்கெட்டில் ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறையவே அவைலபிளாக இருக்குது. அது முகத்தில் தேய்ச்சிக்கலாம், உடம்புல தேய்ச்சிக்கலாம், உள்ளுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. இது நம்ம நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் இல்லாதது, ஆனால் பொதுஜன தொடர்பு உடையது, அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடியது. அது எந்த அளவுக்கு அது சிறப்பானது? இல்லை ஆலிவ் ஆயிலுக்குன்னு சில சிறப்பியல்புகள் இருக்கலாம், ஆனால் நம்ம நல்லெண்ணெயை விட அது எந்த அளவுக்கு அது வசதியானதாக இருக்க முடியும்? அதாவது நம்ம ஒரு எண்ணெயை நல்ல எண்ணெய்ன்னு சொல்கிறோம். ஆமாம். இதே வந்து அர்த்தாபத்தி நியாயம் இது. அப்படின்னா பாக்கி எண்ணெய்கள் எல்லாம் கெட்டதுன்னு அர்த்தம். ஆமா, கம்பேரிட்டிவ்லி. ஒருத்தனை பார்த்து அவருக்கு 2 பொண்கள், மூத்த பொண் ரொம்ப அழகா இருப்பா மட்டும் சொன்னா, 2வது பொண் அவ்வளவு அழகில்லை. இதுக்கு அர்த்தாபத்தி நியாயம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல பேர். இப்ப நல்ல எண்ணெய்ன்னு சொன்னாலே உடலுக்கு நல்லதுன்னு அர்த்தம். அது என்னத்தினால நல்லதுன்னா, அது வெளியில உறையாது. வெளியில உறையாததுனால உள்ளேயும் உறையாது. ஆமா, அண்டமும் பிண்டமும் ஒன்றுதானே. அது பாலி அன்சாச்சுரேட்டட். அப்போ நல்லெண்ணெய்க்கு என்ன குணங்கள் உண்டோ, கடுரசம், கடு உபாகம், உஷ்ணவீரியம், வாத கஃபகரம் போன்ற எல்லா குணங்களும் ஆலிவ் ஆயிலுக்கு உண்டு. அதை விட என் அனுபவ அறிவுல, நம்மளுடைய மரபு சார்ந்த ஒரு வாழ்க்கையில ஆலிவ் ஆயில் நல்லெண்ணெயை விட உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. அது ஏதோ ஒரு எண்ணங்கள்ல அவங்க சாப்பிட்றாங்க. நல்லெண்ணெய் தான் நம்மளுடைய இதுக்கு நல்லது. ஆனா அதுலயே இப்போ மாடர்ன் டாக்டர்ஸ் சொல்றாங்க, இந்த பாலி அன்சாச்சுரேட்டடே மாசந்தோறும் மாத்துங்கிறாங்க. இந்த மாசம் நல்லெண்ணெய், அடுத்த மாசம் கனோலா, அடுத்த மாசம் அது மாத்தி மாத்தி சாப்பிடுங்க, ஒரே இதுல சாப்பிடாதீங்கிறாங்க. நம்மளுடைய பாடி கண்டிஷன்ஸ், நம்முடைய ஹெரிட்டேஜ், அந்த மரபணுக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நல்லெண்ணெய் தான் கரெக்ட், சரியான ஒரு விஷயம். அதுல ஒன்றும் மாற்று இருக்கணும். ஆனா இந்த வாத ரத்த நோய் ரத்தம் சம்பந்தப்பட்டிருப்பதனால இந்த நோய்க்கு, முடக்குவாதத்திற்கு, நல்லெண்ணெய்க்கு பதில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் பெட்டர் பயன்படுத்தலாம். ஏன்னா ரத்தம் இன்வால்வ்டு இல்லையா. இதே ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸா இருந்ததுன்னா அதை சேர்த்துருக்கலாம், வேற சேர்த்துருக்கலாம். சரி, இப்போ வேற என்னென்ன எண்ணெய் சிகிச்சைகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? எண்ணெய் சிகிச்சைகள் அபியங்கம், உடலில் எண்ணெய் போடுதல், கஷாய தாரா, தசமூலத்தை பாலில் கஷாயம் வைத்து தாரை செய்தல், காடி தாரை, காடியை வைத்து தாரை செய்தல், ஒத்தடம் கொடுத்தல், பலவிதமான இலைகளை அறுத்து
கூட பூண்டு, மஞ்சள், எலுமிச்சம்பழம்பெல்லாம் போட்டு கிழியாக்கி விளக்கெண்ணெயில் பாகம் செய்து ஒத்தடம் கொடுத்தல். அப்புறம் பிழிச்சல், எண்ணெயை பெரிய அளவில் பிழிதல், அசைவு கொடுத்து கொண்டே பிழிதல். அதற்கு பிறகு லேபங்கள், கிருசர லேபங்கள், அதாவது கோதுமை, நவரை அரிசி, குறுந்தொட்டி, பால் கஷாயம் இதெல்லாம் வேக வைத்து பசை போல் ஆக்கி உடலில் தேய்த்தல். இந்த மாதிரி சிகிச்சைகள் இறுதி நிலையில் செய்யலாம். அதுக்கும் ஒரு புரோட்டோகால் மாதிரி ஒரு அவஸ்தையை வச்சுதானே, நோயினுடைய அவஸ்தை. இப்ப நம்ம இங்க உட்காந்து பேசுறோம், சாஸ்திரத்தை பேசுறோம், கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். ரோகி வரும்பொழுது ரோகியினுடைய அவஸ்தையை வச்சுதான் ஔஷதம் எழுத முடியும். அவஸ்தை விகிருதி பரம்பரை, மாறிக்கொண்டே இருக்கும். மாறுவதற்கு தகுந்த மாதிரி நம்ம சுவைகளை ஏற்றத்தாழ்வு பண்ணி கொண்டே இருக்கணும். ஆயுர்வேதம் அது அப்படிதான் தனிப்பட்ட முறையில் தான் பார்க்குது. ஒரு நோயாளியும் ஒரு தனிப்பட்ட ஒரு தனி ஆள் இல்லையா, அப்படித்தானே பார்க்குறீங்க? ஆமா, தனித்தன்மை தானே சாஸ்திரத்தினுடைய வலிமையே. ஒருத்தன் இன்னொரு இடத்திலிருந்து மாறுபட்டவன்கிறத அந்த தனித்தன்மை, எல்லாத்துலேயும் தனித்தன்மை, சுவையில தனித்தன்மை, குடல்ல தனித்தன்மை, உணர்வுகள்ல தனித்தன்மை. தனித்தன்மையும் உண்டு, பொதுத்தன்மையும் உண்டு. பிரகிருதி, புருஷன் அதெல்லாம் பொதுத்தன்மை. வாத பிராதான்யமா வந்தா அது சிகிச்சை வேற, பித்தம் வலுவடைந்து ருமட்டாய்டு வந்தா அது சிகிச்சை வேற, கஃபம் வலுவடைந்து ருமட்டாய்டு வந்தா அது சிகிச்சை வேற. ருமட்டாய்டுன்னா வாதரக்தம். ருமட்டாய்டு வாதரக்தம்னு ஒரு நியர் பாசிபிள் கம்பேரிசன் தான், புரிதலுக்காக நம்ம அப்படி பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பெண்களுக்கு தான் இது அதிகமா தாக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் முன்னாடி சொன்னீங்க. அதுல SLE அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அது என்ன டாக்டர்? அது பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடியதா? அது SLE இன்னும் கொஞ்சம் கூட கொடுமையான நோய். பல டாக்டர்ஸும் இந்திய மருத்துவத்துறையில மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவை அதுக்கு. அது இளம் பெண்களா இருப்பாங்க, கை கால்களில் வலி இருக்கும், முடக்குதல் இருக்காது, சாயங்காலம் காய்ச்சல் வரும், வலியோடு வருவாங்க. அந்த ஸ்கின் சேஞ்சஸ் அதில் டிப்பிக்கலாக தெரியும். என்ன மாதிரியான மாறுபாடுகள் இருக்கும் தோல்ல? இப்போ முகத்தை பார்த்துக்கிட்டா பட்டர்ஃப்ளை லைக் ரேஷஸ், மாலார் ரேஷஸ்லாம் தெரியும், சிவந்து போய் காணப்படும். ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி இருக்கும், சூரிய ஒளிக்கதிர்கள்னால தோல் ஒரு கருமை நிறம் அடைந்திருக்கும். துணியினால் மூடப்பட்ட பகுதிகள் சாதாரண நிறத்தில் இருக்கும். இப்போ ஈவினிங்ல ஒரு 99-100 ஃபீவர் வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து. இப்போ இவங்களுக்கு சில பரிசோதனைகள் பண்ணப்படுகிறது. ANA வெஸ்டர்ன் பிளாட், லூப்பஸ் ஆன்டிகோயாகுலண்ட், காம்ப்ளிமெண்ட் C3 C4 இந்த மாதிரிலாம் ருமட்டாலஜிஸ்ட் பண்றாங்க. இதுல 20% ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு ANA பாசிட்டிவா இருக்கலாம். கிளினிக்கலாக தான் ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த ANA பாசிட்டிவாக இருந்து DNA பாசிட்டிவாக இருந்து அந்த 13 கிரைட்டீரியாவும் ஒத்து இருக்கும் பொழுது ரொம்ப கவனமாக நம்ம சிகிச்சை பண்ணணும். பித்தம் சார்ந்த வாதரக்தமாக எடுத்து அதில் கசப்பை சார்ந்த மருந்துகளை நம்ம கொடுக்கணும். இப்போ அதில் இவங்களுக்கு சிலதை பார்த்து முன்னுக்கு போகணும். என்னன்னா லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ் வந்துடலாம். திடீர்னு கிட்னி அஃபெக்ட் ஆகி புரதம் வெளியேறிடலாம். இது நோயினாலேயே ஏற்படலாம். இதை நம்ம தெரியாமல் இருக்கும் பொழுது நீ இந்திய மருத்துவத்துக்கு போனேன், ஆயுர்வேதத்துக்கு போனேன், சித்தாவுக்கு போனேன், உன் கிட்னி போயிடுத்து அப்படின்னு குற்றம் சொல்லுவாங்க. ஆனா இது நோயினாலேயே உருவாகக்கூடியது. ஆமா, எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் காம்ப்ளிகேஷன் ஆஃப் தி மெயின் டிசீஸ். அதனால நோயாளி வந்த உடனே நம்ம கிரியாட்டின், ஆல்புமின், மைக்ரோ ஆல்புமின் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு டிஃபென்சிவா இருக்கும். அவங்களுக்கு லங்ஸ் அஃபெக்ட் ஆகும், இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்புறம் ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் வரலாம், நரம்பியல் பிரச்சனைகள், ஸ்ட்ரோக் வரலாம், மோனோநியூரைட்டிஸ் மல்டிப்ளெக்ஸ் வரலாம். எப்ப எப்படி திரும்பும்னு தெரியாது. இந்த நோய்களிலே மென்மையானது, மத்தியமமானது, மிக கடுமையான தாக்கம் உடையதுன்னு 3 மாதிரி இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லல,
இப்ப நம்ம பேசப்பட்டது கடுமையான கேஸ்களை பத்தி. இப்ப இந்த மாதிரி கேஸை ரொம்ப கமிட்டடா ட்ரீட் பண்ணணும், உயிரை கொடுத்து பார்க்கணும். பரங்கிப்பட்டை குடிநீர், சீந்தில் குடிநீர், நிம்பாமிர்த ஏரண்டம், க்ஷீரவஸ்தி, சவனப்பிராசம், அந்த மாதிரி கசப்பு இனிப்பு, கசப்பு இனிப்பு. இந்த கசப்பு சுவை தான் ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இனிப்பு சுவை சிறந்தது. ஆரோக்கியமா இருந்தா. நோயுற்றவனுக்கு கசப்பு தான் சிறந்தது. லங்கனம் ஸ்வேதனம் காலோ யவாகு திக்தகோ ரசா. சமஸ்த ரோகங்களின் ரோகமாக சொல்லப்பட்ட ஜுரத்துல கசப்பை பத்தி தான் வர்ணனையே. கசப்பு ரொம்ப லகு, ஈஸியா ஜீரணமாயிடும். கசப்பு ஆமா, பித்தத்தையும் குறைக்கும், கபத்தையும் குறைக்கும். வாதத்துல இருக்கக்கூடிய ஆமத்தை கூட பாதனம் செய்யும். அது ஆரம்ப நிலைகள்ல பல இடத்துல கொடுக்கலாம். வாதத்தை கெடுக்காத கசப்புலாம் இருக்கு. சிற்றமிருது, சீந்தில் வாதத்தை கெடுக்காத கசப்புன்னு கூட நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த கசப்புல தான் இந்த ட்ரீட்மெண்டே நம்ம போனோம். இப்போ டெங்குன்னு நம்ம பேசுறோமே, அது பித்தம் சார்ந்த ஜுரம். அந்த ஜுரத்தில் வரக்கூடிய இரத்த பித்தம் என்கின்ற உபத்திரவம், அது கசப்பு தான் அங்க மருந்து. நிலவேம்பு, கார்ப்பு எடுக்கக்கூடாது. கட்டுரசம், சுக்கு, மிளகு, பெலி போன்றவை ஜுரத்தை குறைக்கக்கூடியதா இருந்தாலும் இங்க நம்ம கொடுத்தா ப்ளீடிங்கை கூட்டிடும். கார்ப்பு அக்னி இல்லையா, அதிகமாயிடும். அக்னி பூதம் வந்து அக்னி பூதம், கொடுக்க முடியாது. அப்போ இந்த பூனிம்பம், நிலவேம்பு, அப்புறம் இந்த ஆடாதோடை, அப்புறம் இந்த கண்டுபாரங்கி, அப்புறம் திராட்சை, இந்த சின்ன கஷாயம் டெங்கு காய்ச்சலுக்கு வந்து ரொம்ப எளிமையா நம்ம கொடுக்கலாம். இது தத்துவார்த்தமாக உள்ளதுதான், இது ஒண்ணு நம்ம புதுசா கண்டுபிடிக்கல. இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிலவேம்பு கசப்புங்கிறது மட்டுமில்ல, ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாரசைட், ஆன்டி அனரோபிக், நிறைய குணங்கள் இருக்கு. ஆமா, எல்லாம் ப்ரூவ்டு பேப்பர்ஸ் இருக்கு. வாசா, ஆடாதோட, அது பிளாட்லெட்டை கூட்டும். பிளேட்லெட்ஸ் கூட்டக்கூடிய. அது எங்க சொல்லி இருக்குனாலே coagulopathies and bleeding disorders, ரத்த பித்தத்துல தான் இன்ட்ரோடக்ஷனே. வாசா, சமூலம், ஆடாதோட ஹோல் பிளான்ட். பாரங்கி, சிறுதேக்கு, அனவஸ்திதத்துவம், இன்னைக்கு காய்ச்சல் கூடுறது, நாளைக்கு குறையிறது, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லை. எங்கெங்க அன்சர்டனிட்டி இருக்கோ, இது டைஃபாய்டு மாதிரி இருக்கு, இது அது மாதிரி இருக்கு, பாரங்கி. இந்த கசப்புகளை எல்லாம் கொடுக்கும் பொழுது பித்தமும் குறைந்து கபமும் குறைந்து வாதம் அதிகரிக்க கூடாது என்பதற்காக திராட்சை, திராட்சை, உலர்ந்த திராட்சை. இதுல ஒரு சம்பூர்ணமான ஒரு சாஸ்திரம், ஒரு சமநிலை இருக்கு. சமநிலைங்கிறத விட சாஸ்திரம். ரேண்டமா நம்ம ஒண்ணு எடுக்கல, ரேண்டமா நம்ம ஒண்ணு கொடுக்கல. சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் டெங்குவை பத்தி வந்து நிலவேம்பு அப்படி நம்ம சொல்ல, நிலவேம்பு ஒரு உதாரணம், பல உதாரணம் இருக்கு. நம்ம வந்து கசப்பை குடிக்கிறோம், பின்பு அதில் முக்கியத்துவம் வாய்ந்த நிலவேம்பையும் ஆடாதோடையும் குடிக்கிறோம். பின்பு கசப்புனால பித்தமும் கபமும் குறைகிறது. பித்தமும் கபமும் குறையும் பொழுது ஒரு சூன்யம் ஏற்பட்டு வாதம் அதிகரிக்கிறது. இப்போ வாதம் அதிகரிக்கும் பொழுது இனிப்பை கொடுக்கிறோம், திராட்சாதி கஷாயத்தை கொடுத்து நம்ம நிறுத்துறோம். நல்ல பலனும் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த திரும்ப இந்த முடக்குவாதம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வரும்பொழுது நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இந்த முடக்குவாத சிகிச்சையத்தான் நம்ம சிக்கன் குனியா, சிக் ஆர்த்தரைட்டிஸ், சிக் ஆர்த்தரைட்டிஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எண்டமிக் எபிசோடு வந்தது இல்ல,
அப்போ இதே தத்துவங்களை தான் நம்ம அமிர்தோத்தரம் ஷட்தரணம் இந்த பத்ததியை தான் போட்டோம். இதே பிரயோகங்களை தான் நம்ம வந்து பண்ணினோம். இப்ப ரொமட்டாய்டுக்கு பேசப்பட்ட பிரயோகம் தான் அன்னைக்கு நடந்தது, அதுக்கு நடந்தது சிக்கார்த்தரைட்டிஸ். ஒரு தடவை ஒண்ணு வருது, ஸ்வைன் ஃப்ளூ வருது, டெங்கு வருது, ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் வருது, ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்குல்ல. இல்ல இப்ப நீங்க இந்த முடக்குவாதத்துல வந்து இந்த ஆட்டோ இம்யூனோ அது ஒரு டிஃபிஷியன்சினால வரக்கூடியது அப்படின்னு சொல்றதுனால, இப்ப ரத்த சோகையினாலையும் நீங்க சொல்ற அந்த உடல் வெளுத்து காணப்படுறது, தீராத ஒரு தூக்கம், வலி அதெல்லாமும் இருக்கு. இப்ப அதுக்கும் இதையும் குழப்பிக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குதானே? ரத்த சோகை தனிப்பட்ட நோய், அனீமியா. ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ல அனீமியா இஸ் a மேஜர் காம்ப்ளிகேஷன். ருமட்டாய்டு உள்ளவங்களுக்கு எல்லாம் ஹீமோகுளோபின் குறைவாகத்தான் இருக்கும், டக்குன்னு கூடவும் செய்யாது. அதனாலதான் இந்த வாத ரத்த சாப்டர் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்னா, இரும்பு பாத்திரத்தை எடுத்து அதுல சாரணை அரைச்சு தடவு, இரும்பு பாத்திரத்தை எடுத்து அதுல சிற்றமிர்த அரைச்சு தடவு, இரும்பு பாத்திரத்தை எடுத்து அதுல சுக்குமிளகு திப்பிலி அரைச்சு தடவு, அதுல மோரை விட்டு குடி. இதுக்கு அயப்பாத்திர புனர்னவா, அயப்பாத்திர குடூச்சி, அயப்பாத்திர திரிஃபலா, அயப்பாத்திர திரிகடுன்னு பேர். இதுல திரிஃபலா ஏன் போட்டான்னா, வெறும் அயன் வந்து சாப்பிட்டா அப்சார்வ் ஆகாது. ஒரு எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் இருந்தா தான் அப்சார்ப்ஷன் ஆகும். அதனால திரிபலையும் போட்டு மோரையும் போட்டாங்க. ரொம்ப பெரிய ஞானமான விஷயம். சித்தர்களும் ரிஷிகளும் செய்தது நவீன மருத்துவத்தினுடைய தாத்பரியத்தை ஒரு நுண்புல அறிவுனால அவங்க கொண்டு வந்தாங்க. ஆமா, அனீமியா மருந்த மோர்ல கொடுத்தது வந்து பெரிய கண்ணோட்டம். அது மோர் வந்து ப்ரோபயாட்டிக்கும் கூட இல்லையா? ப்ரோபயாட்டிக், ஃபோலிக் ஆசிட் இருக்கு, B12 இருக்கு, எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் இருக்கு, அப்சார்ப்ஷன் லெவல் ஹை ஆகும். இந்த வெண்மை நிறம்னு நீங்க சொல்றீங்களே, பாண்டுத்வேன உபலக்ஷிதோ ரோகா. பாண்டுன்னு ஏன் பேர் வந்தது? he was anemic. அந்த வெண்மை மாறும், அந்த வெண்மை மாறி இரத்த விருத்தி உண்டாகும். இதுதான் வந்து உண்மையான நிலைமை அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா நேயர்களுக்கு சொன்னீங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் டாக்டர். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். முடக்குவாதம் பற்றியும் அதற்குண்டான சிகிச்சைகளை பற்றியும் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எல் மகாதேவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையா சொன்னார். உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.